மக்கள் அரசியல் தெளிவோடு இருக்காங்க நினைக்கிறீங்களா? இல்ல, மக்கள் இருக்கிறாங்க இல்ல அப்படிங்கறத தாண்டி அரசியல் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் எல்லோருக்கும் இருக்கு என்பது உண்மை. உணர்ந்தவர்களுக்கு உணராதவர்களுக்கு உணர்ந்தவர்கள் கற்பிக்க வேண்டும், அறியாதவர்களுக்கு அறிந்தவர்கள் கற்பிக்க வேண்டும். மக்களை அவர்கள் சரியில்லை, அவர்கள் மோசம் என்று பழி சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. இங்கே அரங்கிலே கூடியிருக்கிறவர்கள் யார்? நாம் எந்த கூட்டத்திலிருந்து வந்தோம்? அரசியல் தெரியாதவர்கள் நினைக்கிற அந்த மக்கள் கூட்டத்திலிருந்து தான் வந்தோம். அதுதான் வந்தோம். இத்தனை கோடி மக்களுக்கு ஒரே ஒரு பிரபாகரன் தான். எத்தனை ஆயிரம் பேருக்கு ஒரே ஒரு ஆயர், எத்தனை ஆயிரம் இறை சொந்தங்களுக்கு ஒரே ஒரு ஆயர். அப்ப ஒரு மகன் தான். 60 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் பெருமகன் தான். அது மாதிரி அறியாதவர்களுக்கு, அரசியல் தெளிவில்லாதவர்களுக்கு, புரிதல் இல்லாதவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கு. அரசியல் தெளிவில்லை, அவர்கள் எல்லாம் பதர்கள் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது, புறந்தள்ளிவிட முடியாது. உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் உடன் பிறந்தான் யார்? யாருக்கும் தெரியாது. ஒரு எளிய மகன். இவன் யார்? எங்க அப்பா யார்? அமைச்சரா? இல்லை சாதிய பின்புலமா, மத பின்புலமா, இல்ல பெரிய பொருளாதார வலிமையா, ஊடக ஆதரவா? எனக்காக எந்த ஊடகம் அது பேசுமா? சீமான் நல்ல அரசியல் பேசாது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிதாக சின்னங்களை தருவார்கள். கொண்டு போய் சேர்க்கப்படாத பாடுபடுவோம். நன்கு அறிமுகம் இல்லாத வேட்பாளர் பிள்ளைகள், காசு இல்லாது, துண்டறிக்கை அடிக்க கூட காசு இருக்காது, சாப்பிட்டுக் கொள்ள எரிபொருள் நிரப்பிக்கொள்ள கூட வசதி இருக்காது, படுத்து உறங்க ஒரு விடுதி எடுத்துக்கொள்ள வசதி இருக்காது. அப்படியே திண்ணைகளிலே தெருக்களில் ஒருவர் ஒரு அடுக்கடுக்காக படுத்துக்கொண்டு நாங்கள் ஓடி உழைத்து இன்னைக்கு 36 லட்சம் மக்கள், அதற்கு மேற்பட்ட 36,000 மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி 3வது பெரிய அரசியல் கட்சியாக உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால், இத்தனை பணமழை, இவ்வளவு சாதிய உணர்வு, மத உணர்வு, சாராயம், பணம், இதை தாண்டி இனம், மானம் என்று இந்த பிள்ளைகளை தேடியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அரசியல் தெளிவு பெறாதவர்களா என்பதை என்னரும் தம்பி புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் எல்லோரும் பிழையானவர்கள் என்று சொல்லாதீர்கள். மக்கள் மகத்தானவர்கள். மக்களை நம்பாது ஏமாற்ற நினைப்பவன் தான் ஆபத்தானவன். அவனை ஒழிக்கணும். அதுதான் நம்ம வேலை.